ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு அருமையான டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கழுவிட்டு வச்சுக்கோங்க. அது கூடவே ரொம்ப கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான். இது போல் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு பழமான தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதாவது 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இது கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழியை வந்து சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி வந்து கழுவும் போது மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதில் வந்து இந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. இப்போ நம்ம இதில் கோழியை போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் சிம்லேயே இருக்கிற வரைக்கும் வதக்கி விடணும். அப்புறம் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நமக்கு வந்து இப்போ ஸ்டவ் வந்துட்டு மீடியமில் இருக்குது. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இது போல் நல்லா கிளறி விடணும். இந்த டைமில் கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் கலந்து விடலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கறி வந்து எனக்கு 3/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கறி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த மிளகு, ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தாட்டி போட்டுக்கலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டால் போதும். நமக்கு குக்கரில் போட்டால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். சட்டியில் போட்டோம் அப்படின்னா 1/2 மணி நேரம் டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் சட்டியில் போட்டால். இப்போ நம்ம குக்கரில் போட்டதுனால 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு கறியெல்லாம் கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. இந்த டைமில் கெட்டியான தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கலாம். சின்ன கப்பில் 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே போடுங்க. ஆனால் நல்லா தலை தலைன்னு சூப்பராகவே ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், ரொம்பவே அருமையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம அந்த மிளகு ஜீரகம்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி சேர்த்ததுனால நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு அரைச்சி இந்த குழம்பு வைக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணதுக்கப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.